சொந்த வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நியூஸை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்க. நான் இந்த வீட்டில் நிறைய யூனிக்கான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் வீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை சொந்த வீடு வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோ சேலுக்கு தான் அவைலபிளாக இருக்குங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2010 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்கு பக்கத்துலேயே இருக்குங்க. வடக்கு பார்த்து சைட்டு வடக்கு பார்த்த மாதிரியான வீடு. ஃப்ரண்ட் எலிவேஷன் செமையாக இருக்குல்ல. இதை விட வீட்டோட இன்டீரியர்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ள 2 கார் நீங்கள் தாராளமாக நிறுத்திக்கலாங்க. 23க்கு 15ங்கிற அளவில் பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே ஜனமொழியில் போர்வெல் வாட்டர் சம்பிளாக இருக்குங்க. ஃப்ளோரிக்கும் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்களா ஹார்ட் ரேட்லாம் காமிக்கக்கூடிய மானிட்டில் இருக்கிற மாதிரியான டிசைனில் அழகாக லைட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக உட்டன் பேனலிங் இருக்கிற மாதிரியான அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இந்த சைடு ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 6ங்கிற அளவில் இருக்குங்க. வீட்டுக்குள்ள வரக்கு தேக்கு மரத்தில் டபுள் டோர் இருக்குங்க. உள்ள வந்ததும் இங்கே நீங்கள் பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16க்கு 17ங்க. இந்த லிவிங் ஏரியாவை ஒரு பாதி வந்து ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சராக பிளான் பண்ணி பெரிய ஹேங்கிங் லைட் கொடுத்துருக்காங்க. டிவி நெட்லாம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிங் லெவலில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய சீலிங் லெவல் வரைக்கும் இருக்குது. இந்த சைடு நமக்கு பூஜா கேபினெட் இருக்குது. அது போக இந்த மாதிரியான வால் டெக்கர்ஸ் எல்லாம் நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் விண்டோ தான் இந்த லிவிங் ஏரியாவில் எல்லா இடத்துலையும். அது போக சீலிங்கில் அழகான ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவை தாண்டி டைனிங் கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாக்குள்ள என்டர் ஆகிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த வால் ஃபுல்லாமே வால் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக ஷோகேஸ் யூனிட் கொடுத்துருக்காங்க. என்டர் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பிரிக் பாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விண்டோ சுற்றி கிரானைட் பேனலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 8 கெட்டுங்க. அப்படியே ரைட் சைடில் வந்து இந்த டைனிங் ஏரியாவோட ஹேண்ட் வாஷ் பேஷன் வித் மிரர் செட்டப்போட இருக்கு. டைனிங் ஏரியாவை தாண்டி வந்தீங்கன்னா 8 கெட்டுங்கிற அளவில் கிரீன் ஒயிட் பிளாக் இந்த 3 கலர் காம்பினேஷனில் கிளாஸியான ஃபினிஷிங்கில் சூப்பரான மாடல் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ் டோரோட ஒரு டால் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஷட்டர் மாதிரியான டைப்பில் ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. மிக்சிலாம் உடச்சு வச்சுக்கலாம். சீலிங்கில் ப்ரொஃபைல் லைட்டோட ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழெல்லாம் நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குங்க. அது போக இந்த இடத்துல ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான வால் யூனிட் இருக்குது. இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக்கல் சிம்னியே ஒழிச்சு வச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 10க்கு 11ங்கிற அளவில் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைச்சிருக்கக்கூடிய கிட்ஸ் பெட்ரூம் இல்லை வயசானவங்களா இருக்காங்கன்னா இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் பில் ஆஃப் கபோர்ட் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. ஃப்ரெஞ்ச் விண்டோலாம் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமும் 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் எல்லா சானிட்டரி பாத்ரூம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸ்லேயே வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. வைடரா இருக்கு. கிரானைட் ஃப்ளோர் ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ வென்டிலேஷனுக்காக இருக்குங்க. டெக்ஸ்சர் ஒர்க் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்னு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் சரி நீங்கள் மேலே வரீங்கன்னா ஒரு பெரிய லாபி ஸ்பேஸ் இருக்குங்க. லாபி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா லென்த்தாக பிளான் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து வீட்டோட 3வது பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. லாபி ஸ்பேஸோட வாலுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிக் பாட் டிசைன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும் வச்சிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும். அப்படி இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லிவிங் ஏரியாவை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வீட்டோட 3வது பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமா 11க்கு 16ங்கிற அளவில் நல்லா பெருசாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2வது பெட்ரூமுக்கு கொஞ்சம் கூட சளைக்காத மாதிரி இந்த பெட்ரூம்லேயும் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வால் டெக்கர்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டோரேஜுக்கான பொசிஷன் இருக்குது. வென்டிலேஷனுக்கான பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமுங்க 5க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பெருசாக இருக்குது. ரெயின் ஷவர்லாம் இருக்குது. அது போக இந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரண்ட் பிரைவேட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாம் கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிளான்ட் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க 11க்கு 16ங்கிற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு விண்டோ சீட்டை கொடுத்துருக்காங்க. இந்த வால்லே பார்த்தீங்கன்னா நமக்கு வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்குது. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய டெக்கரேஷன் லைட் ஒர்க் பயன்படுத்தியிருக்காங்க. அது போக டிசைன் வால் டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வால் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 5 விண்டோ இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோ சீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க 5க்கு 8ங்கிற அளவில் பெருசாக இருக்குங்க. இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே வந்து வீட்டோட டெரஸ் போறதுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்னர் ஸ்டேர்கேஸ் வழியாக நீங்கள் மேலே வரீங்கன்னா மேலேயும் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. அது போக ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் டேங்க் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வீடுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் கூட தான் கட்டியிருக்காங்க. 200-300 வீடு இருக்கக்கூடிய லேஅவுட் கூட தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஐடி பார்க்குக்கு பக்கத்தில் தான் இருக்குங்க. 1,10,00,000 ரூபா. இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.